எழுதிட்டியாப்பா? கொஸ்டின் எழுதிக்கோ. கொஸ்டின் எழுதிக்கோ. 2016 கேட்கப்பட்ட கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் r = 2.5 மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் வலதுபுறமாக குறிப்பிட்ட நேரத்தில் PYQ தான், இங்கிலீஷில் நீங்கள் புக்கில் பார்த்துக்கோ. குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கும் துகளின் மொத்த முடுக்கம் A = 15 மீட்டர்/s² எனில் துகளின் வேகம் ஆப்ஷன் A 5.7 மீட்டர்/s, ஆப்ஷன் B 6.2 மீட்டர்/s, ஆப்ஷன் C 4.5 மீட்டர்/s, ஆப்ஷன் D 5.0 மீட்டர்/s. டயக்ராம் கொஸ்டின் பேப்பர்ல டயக்ராம் இருக்கு. கொஸ்டின் எழுதியோ. சரி, கணக்காவணி தமிழ் என்ன இங்கிலீஷ் என்ன 2 லாங்குவேஜில் நடத்துவேன். கிடைக்கிற கொஸ்டினை பொறுத்து இருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கிவன் டயக்ராம் பார்த்துக்கணும். ரேடியஸ் அப்படிங்கிறது 2.5 சென்டிமீட்டர். இந்த இடத்துல தெரியுதா? ரேடியஸ் கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளோ? 2.5 சென்டிமீட்டர். ரைட், சென்டிமீட்டர் இல்லை, மீட்டர். கொஸ்டின் பேப்பர்ல மீட்டரில் தான் இருக்கு. 2.5 மீட்டர் ஆரமுள்ள, அது ரேடியஸ், ஆரமுள்ள வட்டத்தில் வலதுபுறமாக குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கும். வலதுபுறமாகனா ஸோ இந்த சைடு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட பொருள் குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கும் துகளின் மொத்த முடுக்கம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா துகளோட மொத்த முடுக்கம் கொடுத்துட்டான். A = 15 மீட்டர்/s². இந்த இதில் டோட்டல் ஆக்சலரேஷனுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ டோட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதா என்னது? நெட் ஆக்சலரேஷன் எனில் துகளின் வேகம் காண்க. அவன் கேட்குறது வெலாசிட்டி கேட்குறான். இந்த டயக்ராமில் ஒரு 30 டிகிரிக்கு அப்புறம் ஒரு ஆக்சலரேஷன் இருக்குல்ல, இதுதான் 15 மீட்டர்/s. 15 மீட்டர்/s². ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எந்த சைடு இருக்கு? ATயாவும் இல்லை, ACயாவும் இல்லை. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்னவா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். லிசன்மா, உன்னோட விருப்பம், 2 சைட்லையுமே உன்னால் பண்ண முடியும். சார் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நடுவில் கொண்டு வர போகிறேன், சென்டரை பார்த்த மாதிரி கொண்டு வர போகிறேன். கொண்டு வர முடியல, வெக்டாரில் நான் சொல்லி கொடுத்துருக்கல, இந்த வெக்டாரை தூக்கி இதுக்கு மேலே வச்சா cos θ. அப்போ இந்த பக்கம் A இப்படி வந்தால் A cos θ. எங்கே இப்படி வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இப்படி வந்துச்சுன்னா A cos θ. θ எவ்வளோ? 30 டிகிரி. அப்போ A cos 30 டிகிரின்னு எடுத்தனா இதுதானே ஆக்சுவலாக என்னது? ஏசினா சென்டர் நோக்கி வருது. புரியுதா இல்லையா? ப்ரொஜெக்ஷன் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். அதனால தான் ப்ரொஜெக்ஷன் நல்லா படிச்சுக்கோன்னு சொல்கிறது. இந்த வெக்டரை தூக்கி இதுக்கு மேலே வச்சா cos θவால் பெருக்கிக்கணும். அப்போ A cos θ, A cos 30 டிகிரி.
அப்போ இதில் ஏசியோட வேல்யூ தெரியும். cos 30 டிகிரி எவ்வளோ? √3/2. அப்போது a இன்ட்டு √3/2 ஏசி. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறான்? v கேட்குறான். ஃபார்முலா இருக்குல்ல, ஏசி ஈக்குவல் டு v²/r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேரில் அதை போட்டு காட்டுறோம் பாரு. ஏசி ஈக்குவல் டு v²/r. ஏசி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் a இன்ட்டு √3/2. v² கொஸ்டின் பேப்பரில் அதான் கேட்குறான், v தான் கேட்குறான், நல்லா புரிஞ்சுக்கோ. ஆர் கொஸ்டின் பேப்பர் ஆக்சலேஷன் கொடுத்துருக்கானா 50 m/s². அப்போ 15 மட்டும் எடுத்துகிட்டா போதும். 50 √3/2 which is equal to v² கேட்குறான். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2.5 மீட்டர். 2.5 அவ்வளோதானே. v² மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோ, இதெல்லாம் ஆன்சர் கொண்டு வா. இது பெருக்கல்ல கொண்டு வா. 15 √3/2 இன்ட்டு 2.5. இதெல்லாம் சால்வ் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கொஞ்சம் கால்குலேஷனாக தான் இருக்குது, பார்க்கலாம். இது கேன்சல் பண்ணால் 7.5. v² equal to 7.5 into √3 into 2.5. அப்ராக்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா? 7.5 √3க்கு 1.732 இல்லையா? 22/7 into 2.5. சி 1.732 தான் into 2.5. v² வேறையா? என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கான்? இது பிரச்சனை இல்லை, அப்ராக்ஸா 2ன்னு எடுத்துக்குவேன். இது அப்ராக்ஸா 2.5 3ன்னு எடுத்துக்கலாம். இது அப்ராக்ஸா 8ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்சர் பார்க்கலாம். 8 into 2 into 3 16 into 3. இது ஒரு 18, பேலன்ஸ் ஒரு 1 48. 48க்கு ரூட் எடுத்தால் எது நியர்பை வருது? 7 5 35 8 8 64 7 5 இல்லை சி 7 7 49. எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகலை. 25 36 49. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7க்குள்ள 6க்கு பக்கம். என்ன சாய்ஸ் தான் இருக்கா? 7க்குள்ள 6க்கு பக்கம் 6.2 m/s. கீ பார்க்குறேன், இருப்பா. பெருக்கி தான் போடணும், நான் கீ பார்த்துக்கிறேன். இல்லை, அதை விடவும் கம்மியாக தான் வருது. 5.7 வருது. பெருக்கி தான் போடணும். இது வராது. 7க்குள்ளனா 36 வருது. அவ்வளோ கம்மியாக வராது. இது 2ன்னு எடுத்துட்டு ஆன்சரை குறைச்சிக்கணும், அது வேற. ஆமாம், ஆன்சரை குறைக்கணும். பேலன்ஸ்ட் 25 பேலன்ஸ் 35 30 150 5 7 8 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இன்ட்டு ஒரு 2 8 8 36 ரூட். ஆமாம், 5க்குள்ளே, அதாவது கரெக்டாக 6 5லேருந்து 6க்குள்ளே தான் வரும். சரியா போச்சு. 5.7 தான். 5.7 m/s தான். இது அப்ராக்ஸு வேணா, நான் அதில் அப்புறம் போட்டு காட்டுறேன். அப்ராக்ஸ்லாம் நான் சொல்லித்தரல இப்போது. அது போனால் மேக்ஸ் கிளாஸாக போயிடும். நமக்கு தேவை கான்செப்ட். சரி விடு, இது மாதிரிலாம் மேக்ஸிமம் வராது. சரியா? வந்துச்சுன்னா அப்ராக்ஸ் யூஸ் பண்ணி போடு. இது ஈஸியாக பிரிக்கலாம். 7.5 2.5 ஈஸியாக பிரிக்கிடலாம்.
இந்த 1.732 மட்டும் வேறு வழியே இல்லை, 2ன்னு வச்சா மட்டும் தான் சீக்கிரமாக போட முடியும். அப்போ 2ன்னு வச்சு பார்த்தா நியர்லி 36 வருது, 36 பக்கம் வருது. அதனால் அது ஆன்சர் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 36னா அதுக்கு ரூட், ஸோ 5.7 மீட்டர் பை செகண்டில் வருது. அண்டு அவ்வளோதான். சரி, ரைட், ஓகே. இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. இதுக்குன்னு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வெக்டார் இருக்குது, இதை பிடிச்சி சென்டர் சைடு திருப்பினா சென்ட்ரிபிடல் ஆக்சலேஷன் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணும், தீட்டாவை தாண்டி நம்மளால கொண்டு வர முடியும். தீட்டாவை தாண்டி எப்பயுமே கொண்டு வர முடியல. இது தீட்டா அப்படின்னா இது ஏ வெக்டார் பி வெக்டார்னா இதை கொண்டு வந்தால் இது என்னது, ஏ காஸ் தீட்டா. இந்த வெக்டார் இதுக்கு மேலே கொண்டு வந்தால் ஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது ஏ இதுக்கு மேலே கொண்டு வரப்போ ஏ காஸ் தீட்டா, தீட்டா 30 டிகிரி, 30 டிகிரிங்கிறப்போ √3/2. அப்போ ஏசி வேல்யூ ஏ √3/2 நானே எடுத்துக்கிட்டு இதில் அதான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் கேர்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கோ. கேன்சல் பண்ணுறப்ப மட்டும்